ஏஆர்மீஸ் திஸ் இஸ் வை பிக் பிடிஎஸ். இன்றைக்கி யாரோட பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருமே தெரியும். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வியோட பர்த்டே. ஸோ விஷ் பண்ண மறந்துடாதீங்க. என்னதான் என்னுடைய பயாஸ் ஜங்குக்காக இருந்தாலும் இந்த வி மேலே இருக்கிற வைபே தனியில் என்னன்னே தெரியலங்க. நான் இந்த சேனலில் வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, இருந்தாலும் இது போதாது, இன்னும் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு தோணும். என் பர்த்டே கூட நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேனான்னு தெரியாது. பட் இந்த செல்லக்குட்டிக்கு என்னால் எக்ஸைட்மெண்ட் குறைக்கவே முடியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வி டே. ஆனால் எனக்கு சின்ன வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? வி லைவில் வந்திருக்காரு, ஆனால் என்னால் போய் பார்க்கவே முடியல. ஆமாம், என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க லைவ்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. வீவர்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போனீங்கன்னா லாகின் பண்ண சொல்லும். இமெயில் ஐடி நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா லாகின் ஆகிடும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பிடிஎஸ் மெம்பர் யார் லைவ் வந்தாலும் பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து அப்டேட் கேட்டுச்சு. அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு ஸ்டோரேஜ் இல்லையே, அப்டேட் ஆக மாட்டேன். ஸ்டோரேஜ் இல்லாதனால என்னால் அப்டேட் பண்ண முடியல. அதனால சின்ன வருத்தம். என் பர்த்டே அதுவுமா இந்த செல்லக்குட்டியை நம்ம பார்க்க முடியல. என்னதான் நம்ம பல வீடியோஸ் பார்த்தாலுமே லைவில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தராது. ஏன்னா லைவ் அப்படின்னாலே இப்போ பேசிகிட்டு இருக்காரு வி, நம்ம அதை பார்க்குறோன்னும் போது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அதனால் பார்க்க முடியல. நீங்கள் இனிமேல் வர லைவ் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டே வி. என்ன தான் நீ இவ்வளோ தூரமாக இருந்தாலும் நீ எங்களுடைய லைஃப்பில் இல்லாமல் இல்லை. எங்கள் கண் முன்னாடி, எங்களுடைய மைண்டில், என்னுடைய ஹார்ட்டில், எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீ இல்லாமல் இல்லை. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே வி.